பிராண்டி செய்திகள். அதிமுக செங்குத்தாக உடைகிறதா? சி.வி. சண்முகத்தின் மாஸ்டர் பிளான். எடப்பாடிக்கு எதிராக 30 எம்எல்ஏக்கள். தமிழக அரசியலில் ஒரு துறந்த ஸ்டைல் கிளைமாக்ஸ். ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மே 6, 2026 புதன்கிழமை. தமிழக அரசியல இன்னைக்கு காலையில இருந்து நடக்கிற சம்பவங்களை பார்த்தா ஒரு மெகா ஹிட் சினிமாவையே மிஞ்சற அளவுக்கு இருக்கு பாஸ். 108 இடங்கள்ல ஜெயிச்சு கெத்தா இருக்கிற நம்ம விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண அதிமுகவோட ஒரு பெரிய படையை இப்ப தயாராகிட்டு இருக்கு. இதோ அந்த 7 அதிரடி கிளைமாக்ஸ் அப்டேட்கள். சி.வி. சண்முகம் அதிரடி. சின்ன கட்சிகளை தேடி போறதை விட அதிமுகவோட மொத்த பலத்தையும் இழுக்கலாம்னு தவக பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்காக வன்னியர் சமூகத்தின் 15 எம்எல்ஏக்கள் உட்பட ஒரு பெரிய படையை வச்சிருக்கிற சி.வி. சண்முகத்தை சந்திச்சிருக்காங்க பாஸ். வேலுமணியின் சாணக்கியத்தனம். எடப்பாடியை எதிர்த்து என்னால அரசியல் பண்ண முடியாது, சண்முகம் கிட்ட பேசுங்கன்னு செங்கோட்டையன் கிட்ட சொல்லி வேலுமணி சார் ஒரு பெரிய காய நகர்த்திருக்காரு. ரகசிய மீட்டிங் 30 எம்எல்ஏக்கள். நேத்து நைட்டு சி.வி. சண்முகம் தலைமையில 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி ரகசியமா விவாதிச்சிருக்காங்க. சட்டமன்ற அதிமுக தலைவரா சண்முகத்தை தேர்வு செஞ்சு விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு தீர்மானம் போட்டிருக்காங்க வாஸ். விஜய் பாஸ்கர் தங்கமணி மூவ். எடப்பாடி பழனிசாமி அவசரமா கூடின மீட்டிங்ல தவகவ ஆதரிக்கிறதே நல்லதுன்னு விஜய் பாஸ்கரும் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணலாம்னு தங்கமணியும் ஓபனா பேசி எடப்பாடிக்கு பிரஷர் ஏத்திட்டாங்க. புஸ்ஸி ஆனந்த் எடப்பாடி சந்திப்பு. மதியம் 12 மணிக்கு தவக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கே போய் அரை மணி நேரம் பேசியிருக்காரு. திமுகவை எதிர்க்கும் சக்திகளுக்கு அதிமுக துணை நிற்கும்னு எடப்பாடி சொன்ன அந்த ஒரு வார்த்தை இப்போ காட்டுத்தீயா பறங்குது பாஸ். உடையுமா அதிமுக? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கலைனா அதிமுக செங்குத்தா உடைஞ்சு ஒரு பெரிய குரூப் விஜய் அண்ணா பக்கம் போறது கன்ஃபார்ம்னு சொல்லப்படுது. கிளைமேக்ஸை நோக்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் நேரடியா விஜய் அண்ணாவை சந்திக்க வாய்ப்பிருக்கு. அடுத்த சில மணி நேரத்துல தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படலாம் பாஸ். அதிமுகல நடக்கிற இந்த அதிரடி திருப்பங்களை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். ஒருத்தரை வீழ்த்துறதுக்கு 1000 பேர் திரண்ட வரலாம், ஆனா ஒருத்தரோட வெற்றியை தடுக்க யாராலும் முடியாது. இன்னைக்கு விஜய் அண்ணாவோட அந்த வெற்றிக்காக அதிமுகவே திரண்டு வருது பாஸ். சி.வி. சண்முகத்தோட இந்த மூவ் அதிமுகவை உடைக்குமா, இல்ல எடப்பாடி பழனிசாமி விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு கொடுப்பாரா? உங்க கணிப்பு என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழகத்தின் சூடான அரசியல் மாற்றங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். தமிழக அரசியலோட இந்த மெகா கிளைமேக்ஸ் திருப்பத்துக்கு ஒரு விசில போடுங்க பாஸ்.